அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இறால் பிரியாணி தான். வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாங்கிறத நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்துருவோம். நம்ம சொன்னோம், ஷார்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் இப்போ நம்ம ஃபுல் வீடியோவில் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம். ரொம்ப மெதுவாக அந்த பிரியாணி அரிசி வச்சு செஞ்சால் கூட இப்போ இந்தளவுக்கு வராது. அது மாதிரி புழுங்கல் அரிசியில் நம்ம செஞ்சுருக்கோம். குக்கர் மெத்தட் நம்ம அன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இறால் வந்து பெரிய இறால் சின்ன இறால் இது மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த இறால் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ இறால் எடுத்துகிட்டேன். 3 படி அரிசி போட்டுக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. 3 படி அரிசி அப்படின்னு சொன்னாக்கா 3 தேங்காய், 1 படிக்கு 1 தேங்காய். இறால் வந்து ஓரளவுக்கு நான் பெரிய இறாலாக இருந்ததுனால நான் வந்து 1 கிலோ எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கூட குறைச்சி இறால் போட்டுக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. எது வேணால் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம குக்கரில் போடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1 பை 1 பார்த்துடலாம். பச்சை மிளகாய் 4, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு வந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. சோம்பு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பட்டை, பிரிஞ்சலை இதுதான் நான் எடுத்துருக்கேன். வெங்காயம் 1 கப்பு. வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி 5 தக்காளி போல் எடுத்துக்கிட்டாச்சு. அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நிறையா தான் நான் இன்றைக்கி ஊற்றி நான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை. ஏன்னா எல்லாருமே வந்து வெங்காயத்தை நல்லா நிறைய எண்ணெய் சாப்பாடுக்கு தேவையான எண்ணெய் கொடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னு சொன்னாங்க. அதனால் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக ஆனிச்சு, பரவாயில்ல. பச்சை மிளகாய் 4 போட்டாச்சு. அதுக்கப்புறம் தக்காளியும் வதக்கியாச்சு. வதக்கொண்டு வந்து பிரிஞ்சில் பட்டையும் போட்டு நம்ம வதக்கிட்டு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். நல்லா கலர் மாறணும், வெங்காயத்துடைய கலர் மாறணும். அப்போ தான் பிரியாணி நமக்கு கலராக கிடைக்கும். ஃபுட் கலர் எதுவும் நம்ம சேர்க்க மாட்டோம். நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாத்தூள் சேர்த்தாச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு. அதே போல் மஞ்சத்தூளும் நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருந்தோம், அதையும் சேர்த்தாச்சு. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகத்தூள் வச்சுருந்தோம், அதையும் சேர்த்தாச்சு. அப்புறம் நம்ம அந்த டீ கப்புனால் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்துருந்தோம், அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விட்டாச்சு. வதங்கின பிறகு நம்ம இறால் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் சேர்த்துட்டு உப்பு தேவையானாலும் சேர்த்துட்டு மல்லியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரிசி 1 படி எடுத்தோம் இல்லையா, அது எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோங்கிறத நோட் பண்ணிக்கிங்க. அதுலேருந்து தேங்காய் பால் எதில் எடுக்கிறோம் 1 படி நான் வந்து அளவுக்கு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை படி எடுத்தாலுமே ஒரு சட்டியில் அளவு கரெக்டாக பிடிக்கிற மாதிரி ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதிலே 2 அளவு தேங்காய் பால் எடுத்து நீங்கள் ஊற்றிட்டு இப்போவே நீங்கள் அரிசியை சேர்த்துடலாம். கொதி வரணும்னு அவசியம் இல்லை. உப்பு செக் பண்ணிக்கோங்க. எலுமிச்சை பழம், தயிர் கொஞ்சமாக நான் கொஞ்சமாக தாளிக்கும் போது கொஞ்சம் ஊற்றினேன். வேணுமா தான் நீங்கள் ஊற்றிக்கிங்க. நான் வந்து எலுமிச்சை பழம் ஒரு 1/2 மூடி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுமா தான் நீங்கள் சேர்த்துக்கிங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தயிரையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் போட்டாலும் நல்லாயிருக்கும், போராட்டியும் நல்லாயிருக்கும். இப்போ 1 விசில் போட்டு 1 விசில் விட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சட்டியில் இப்போ ஒரு பாத்திரத்தில் பெரிய பாத்திரத்தை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிட்டு ரம்பலையும் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் நமக்கு இறால் பிரியாணி கிடைக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிள் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரோலில் தெரிகிற டேஸ்டி ஃபுட் ரிவ்யூஸ் தான் நம்ம சேனல். அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மெசேஜ் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.